அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். எழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், எழுந்தே தொழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலும் என்பேன், அடியேன் உடலும் விழும்போதும் வேலும் மயிலும் என்பேன். திருச்செந்தூர் வேலவனை. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே ஒரு வீடு வாஸ்து பார்க்க போயிருந்தேன். அந்த வீட்டில் நான் ஒரு சில விஷயங்கள் பண்ண சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க சொல்லிட்டு அதை நம்பாமல் வேற ஒருத்தர், அவங்க ரெகுலராக அந்த ஊர் மக்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் பார்த்து வீட்டை பிளான் பிரகாரம் கட்டிட்டாங்க. வீடை கட்டி முடிச்சுட்டாங்க, பால் காய்ச்சிட்டாங்க, கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் இப்போ தற்செயலாக அதே ஊருக்கு வாஸ்து பார்க்கறதுக்கு வேற ஒருத்தர் வீட்டுக்கு நான் போகிறேன். நான் போய் அந்த பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலில் நிறைய சாமிலாம் குறி சொல்கிறாங்க, ஏதாவது பேசிகிட்டு இருந்தேன். இப்போ சொல்கிறாரு, அங்கே போய்ட்டு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது அந்த ஏற்கனவே ஒரு அம்மா சொன்னேன் இல்லையா, ஒரு வாஸ்து பார்க்க போனால் நான் என் பேச்சு கேட்காம அவங்க வேறு ஒருத்தர் பிளான் கேட்டு வீடு கட்டியிருக்காங்கன்னு. அந்த அம்மா அவங்க சாமிக்கிட்ட போயிட்டு கஞ்சி கதறுது, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நான் சொல்கிறேன். அந்த பெண்ணுக்கு உண்டான இடம் அந்த வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த பெண்ணு எப்படி உள்ளே வருவா? ஒரு மீனை பிடிச்சி எடுத்துகிட்டு வரீங்க, எடுத்துகிட்டு தண்ணியில் விட்டால் அது உயிர் வாழும், தரையில் போட்டால் அது என்ன பண்ணும்? இறந்து போயிடும். இந்த சூட்சமத்தை நான் அவங்க பெஸ்ட்டு வாஸ்து சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணான்னு வச்சு அவங்கக்கிட்ட காசு செலவு பண்ணி வச்சு கட்டினாங்க அந்த வீட்டை. இல்லையே, இப்போ கடவுள்கிட்ட தானே போகணும். அந்த கடவுள் நல்ல வழி காமிச்சு கொடுத்தான்ல, முதல்லையே நான் பண்ணி கொடுத்தேன்ல, அது மாதிரி கட்டியிருந்தாங்கன்னா சூப்பராக அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகிருக்கும். இன்றைக்கி நேராக ஒரு குழந்தை பிறந்திருக்கும் அந்த பையனுக்கு. அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணு அந்த வீட்டுக்கு உள்ளே வரத்துக்கு உண்டான பாட்டே வழியே வைக்காமல் வச்சுருக்காங்க. இப்போ இதுக்கு என்னங்க பண்ணுறது சூட்சமம் அப்படின்னா, அவங்க கர்மா, நம்ம என்ன பண்ண முடியும்? விதியை மதியாய் வெல்றதுக்கு விதியை மாற்றி எழுதும் வல்லமை கொண்டவன் நம்ம கிருஷ்ண பரமாத்மா. அவர் தான் சாமி தான் காலை பிடிக்கணும். அவங்க போயிருக்க கடவுள் ரைட்டு, கடவுள் தான் கதி. அவங்க தான் விதியை மதியால் மாற்றி எழுதக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அவங்களுடைய பக்தி, அவங்க போராடி தான் அந்த கர்மாவை அவங்க கழிச்சிட்டு அதுக்கு அந்த கடவுள் விதியை மாற்றி எழுதி தான் அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகணும். இல்லைன்னா நான் சொல்கிறத உடச்சி மாற்றி கட்டி தான் ஆகணும். ஓகே, அப் டு யூ. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டு நீங்கள் சின்ன விஷயங்கள், ஒரு லேண்டு வாங்க போகிறீங்க, பாகப்பிரிவினை செய்ய போகிறீங்க, உங்கள் வீட்டை ஒரு சின்ன ஒரு மாற்றம் செய்ய போகிறீங்க, வாஸ்துக்காரன் அட்வைஸு கேட்டு பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்கள் ஃபோனில் பேசுறதுல யாரும் உங்களை காசு கேட்க போகிறது கிடையாது. ஒரு சின்ன டவுட்டு கேட்கலாம். 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு நண்பரை நெல் அறுவடை பண்ணுறாரு. அடுத்து வீட்டில் ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த நெல் மூட்டையை அடுக்கி வைக்கிறார் மூட்டை. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, அதே விவசாயம் பண்ணுறாரு, அவர் ஒரு அறுவடை பண்ணி எடுத்துன்னு வர்றாரு, அவர் நெல் மூட்டையை ஒரு பர்டிகுலர் இடத்துல அடுக்கி வைக்கிறார். இது ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுக்கிறார். இவருக்கு பார்த்திங்கன்னா குடும்ப சுமை பலி தாங்க முடியல, ஏதோ வந்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துடுறாரு. ஒரு 10-15 நாள் கழிச்சு அந்த வேறு ஒரு இடத்துல அந்த வீட்டுக்காரர் அவர் ஒரு இடத்துல அடிக்க வச்சுருந்தார் இல்லையா, அவங்க வீட்டில் அவர் சூப்பரான ஒரு இடத்துல அந்த மூட்டையை அடிக்க வச்சுருந்தார். அவருக்கு தற்செயலாக அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு மில்ல சென்னையில் அரிசி வியாபாரம் தேவைப்படுது. இது போல் எல்லாருக்கும் எலெக்ஷன் வருது இல்லையா, அதை நம்மளால தான் கொடுக்குறாங்களே காசுங்க, எல்லாருக்கும் அரிசி கொடுக்க போகிறாராம். அதனால் இந்த நெல் தேவைப்படுது, நெல் கொடுங்க அப்படின்னு நல்ல ரேட்டுக்கு அதை அவர் சேல்ஸ் பண்ணுறாரு. யோசிச்சு பாருங்கள், ஒரு 2 பேர் 2 விவசாயம் ஒரே டைம் அறுவடை பண்ணுறாங்க. அந்த மூட்டை அடுக்கி வைக்கிற இடம் ரோல் ப்ளே பண்ணுது. சீக்கிரமாக ஒருத்தர் அந்த வீட்டை விட்டு அந்த மூட்டை காலியாகுது, வெளியே போனோம்னு சொல்லிட்டு துடித்து வெளியே போயிடுது. இன்னொருத்தர் வீட்டில் அமைதியாக இருந்து அது எப்போ போனோமோ அப்போ போகுது. அப்போ அதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம்னா கண்டிப்பாக சம்மந்தம் உண்டு. நீங்கள் யோசனை செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.